ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா விஜய் கிச்சன். நான் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி நல்ல காரசாரமான பூண்டு சட்னி கொஞ்சம் வித்தியாசமான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ஒரு 10 காஷ்மீரி மிளகாய் நான் எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் கிட்ட நான் ஊற வைக்கிறேன். அதுக்கிடையில் ஒரு கடாயை காய வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, இது எல்லாத்தையும் நல்ல ஒரு வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு தட்டுக்கு மாற்றி இதை நல்லா ஆற விட்டுறலாம். அடுத்து பூண்டை சுட்டு எடுக்க போகிறோம். அதுக்கு இந்த வயர் ரேக்கில் பூண்டை அப்படியே டைரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். பூண்டை இப்போ நல்லா நம்ம சுட்டு எடுக்கணும். நல்லா அந்த மேல் தோலி நல்லா கருப்பாக வர வரைக்கும் நம்ம சுட்டு எடுக்கணும். இந்த அளவுக்கு. இப்போ இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு அந்த சுட்ட அந்த கருப்பு இதை எல்லாத்தையுமே நம்ம தனியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம சுட்டு பூண்டு சேர்க்கும் போதுல அவ்வளோ மணமாக இருக்கும் சட்னி. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சிருந்த காஷ்மீரி மிளகாயை முதல்ல சேர்த்துக்கிறேன். வேற எதுவுமே சேர்க்காம முதல்ல இந்த காஷ்மீரி மிளகாயை மட்டும் ஒரு சுத்தி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இதோட நம்ம சுட்டு வச்சிருந்த பூண்டு கூடவே வறுத்து வச்சிருந்ததையும் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கிறேன். ஒரு எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொரப்பாக அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்தாலே போதும். ரொம்ப மையாக அரைக்கணும்னு தேவையில்லை. அதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு, இதுக்கு தாளிப்பு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே அந்த சட்னியில் ஊற்றிட வேண்டியதான். இந்த சட்னி பார்த்திங்கன்னா நம்ம 4-5 நாள் வரைக்கும் வெளியில் வச்சே சூப்பராக சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் கூட வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளவுதான், சூப்பரான காரசாரமான மிளகாய் பூண்டு சட்னி ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.